மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். தேவனை குறித்து நாம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், அவர் நல்லவர், அல்லது அவர் ஒரு பாக்கியவான், அல்லது அவர் சீரும் சிறப்பு பெற்றவர், அவருக்கு எந்த குறையும் இல்லை, அல்லது இதுபோல் இந்த பாக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே தேவனை சொல்லப்போனால் அவர் அத்தனை பாக்கியத்திற்கும் அவர்தான் சொந்தக்காரர். அவர் அவ்வளவு நல்லவராயிருக்கிறார், அல்லது அவ்வளவு பாக்கியமுள்ளவராயிருக்கிறார். தேவ சுபாவத்திலே வளர வளர சகோதர சகோதரிகளே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்னா, அதிக பாக்கியத்தின் மேல் பாக்கியம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த பூமிக்குரிய காரியங்கள் குறைந்து கொண்டே போனாலும் பரவாயில்லை. ஏனென்றால் இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம், இதை குறித்து ஆண்டவரும் அதை பற்றி பெரிதாக ஒன்றும் பேசுகிறதில்லை. சில விஷயங்களை மனிதன் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் சில இடங்களிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் மனிதன் சரியான சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அப்படி சொல்கிறாரே தவிர, தேவன் ஒரு நாளும் இந்த பூமிக்குரிய விஷயங்களை அவர் மேன்மைப்படுத்துகிறதே கிடையாது. ஆகவே நாம் பாக்கியத்தின் மேல் பாக்கியம் அடைந்தவர்களாக, நாம் அதிகமாக பாக்கியசாலிகளாக நாம் மாற வேண்டும். அது எப்படிப்பட்ட பாக்கியம் அப்படின்னு கேட்டால், தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிற ஒரு பாக்கியசாலி. அதாவது இப்போ தேவன் அப்படிங்கிறதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய வல்லமை, கர்த்தத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய எல்லையில்லாத காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பாருங்கள். அவர் எவ்வளவு பாக்கியமுள்ளவர் அப்படின்னு நாம் என்ன செய்யலாம். அது எவ்வளவு தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி. இப்போ அவருக்கு ஏதாவது குறை சொல்ல முடியுமா, அல்லது அவரை எதையாவது சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை. அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவர் நிறைவுள்ளவர் மட்டுமல்ல, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருமாக இருக்கிறார். இப்போ அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மையும் என்ன செய்கிறார், பாக்கியவான்களாக, பாக்கியசாலிகளாக, பாக்கியவதிகளாக அவர் மாற்ற விரும்புகிறார். அது அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறது. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அந்த விசுவாசத்தையே அடிப்படையில் அவள் இன்னும் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவள் பெற்றுக்கொள்கிற அந்த விஷயத்தை அதை நம்புகிறாளே, அந்த நம்புகிறதிலிருந்தே அவள் பாக்கியவதியாய் அவள் மாறுகிறாள். ஆகவே விசுவாசத்தையே ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, அது ஒரு பாக்கியமான நிலைமை அப்படிங்கிறாரு. ஒரு பாக்கியமான நிலைமை, ஒரு பாக்கியவதி அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ மரியாளை எல்லா சந்ததிகளும் பாக்கியவதிகள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நாமும் சொல்லுகிறோம் மரியாள் பாக்கியவதி என்று சொல்லி. மரியாள் ஒன்றும் பெரிய அங்கே எஸ்டேட் அதிபர் கிடையாது. அந்த நாசரேத் ஊரில் அவர்கள் மிகுந்த ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவ்வளோ பாக்கியவதி என்று இன்றைக்கு வரைக்கும் நாம் சொல்லுகிறோம். இப்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதிலே, இங்கே கிட்டத்தட்ட நாம் பார்க்கிறோம், அந்த 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் அப்படிங்கிற அந்த பட்டியல் எல்லாமே எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு கேட்டால், அது அதான் தேவன் எவ்வளோ பாக்கியம் உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல் அதைத்தான் சொல்லி அங்கே ஆண்டவர் ஒவ்வொன்றாக சொல்கிறார். அப்போது நமக்கு ஒரு ஆசை வர வேண்டாமா? நமக்கு ஒரு ஆசை ஆண்டவரே, இந்த பாக்கியவான்கள் அப்படிங்கிற இந்த பட்டியலில் நானும் ஆகிவிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மலை பிரசங்கத்தை படிக்கும் பொழுது அப்படியே ஒரு இந்த ஜனங்கள் உலகத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி தவிக்கிறார்கள் தெரியுமா? வாஞ்சையோடு கூட தேடுகிறார்கள் தெரியுங்களா? சில பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, சில வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக, எப்படியெல்லாம் வாஞ்சையோ அதை அப்படியே
அப்படியே அதை குறித்து ஆவலாக பேசி திரிகிறதை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, இவர் எல்லாரும் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள், நாடி தேடுகிறார்கள். அப்படியே 2 காசு சம்பாதிக்கணும், அல்லது இதை வாங்கணும், இந்த மாதிரி ஆயிரணும் அப்படின்னு அதை அப்படியே நாடி தேடுகிறது போல நாம் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டால், நாமும் இந்த பரலோக பிரமாணங்களை அப்படி வாஞ்சி என்றால் இது அத்தனையும் நம்ம என்ன செய்துவிடும்னு கேட்டால், நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நம்மை மாற்றிவிடும். இப்போ சபையிலே நாம் இருக்க வருஷங்கள் கடந்து போக நாம் என்னமோ ஒரு பரிதாபத்துக்குரியவர்களாக பஞ்ச பிரதேசிகளாக இருக்கிற மாதிரி தயவு செய்து நினைத்து கொள்ளாதிருங்கள். நமக்கு 2 காசு இல்லைன்னா நம்ம என்ன ஆகி விடுகிறோம், என்னோட நிலைமை இப்படி இருக்குது, நான் என்ன செய்ய, ஐயோ சாமி தயவு செய்து இப்படியெல்லாம் பேசாதே, இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். இல்லை, நாமோ என்ன ஆகி கொண்டிருக்கிறோம், நாமோ பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கிறதை உண்மையை சாத்தான் நம்முடைய கண்ணை மறைக்க வைத்து, நாம் ஆகிக்கொண்டிருக்கிற அந்த உயர்வை தெரியாமல் கண்ணை மறைக்க வைத்து, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க, இது இல்லை பாருங்க, அதாங்க எனக்கு குறை அப்படின்னு பேச வைத்து விடுகிறான் விசுவாசிகளை சாத்தான். அதனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ கூடுகையிலே ஒரு ஆர்ப்பரிப்பில்லை. ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிறவர்களுடைய முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் இல்லை. என்ன இருக்கிறது, அந்த ஏசையா ஏதோ ஒன்று சொல்லப்பட்டது போல், அந்த சாம்பலுக்கு பதிலாக என்னத்தையோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்ம ஒரு துயரத்தின் ஆவியோடு கூட அப்படி தான் நிற்கிறோம். ஆனால் உண்மையிலே நாம் யார், அத்தனை பேரும் இப்போ தேவதூதன் என்னத்தைங்க சொல்கிறான், விசுவாசித்தவளே பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி அப்படின்னு சொல்லும் பொழுது மரியாளுக்கு என்ன நடந்தது, இந்த பூமிக்குரிய விஷயத்திலே ஒன்றும் நடக்கவில்லை. அவங்க கல்யாணம் நம்ம பண்ணுற கல்யாணத்தை போல் டாம்டூம்னெல்லாம் கல்யாணம் பண்ணல. அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பழி செலுத்துறதுக்கு ஒரு ஆட்டை வாங்குற கூட அவங்களுக்கு காசு இல்லைங்க. ஆட்டை வாங்குற கூட தன்னுடைய முதல் குழந்தை பிறந்திருக்குது, அந்த முதல் குழந்தையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்துவதற்கு ஒரு ஆடு வாங்குற கூட அவங்களுக்கு காசு இல்லை. இருக்கிறதுலையே ஏழைகள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், 2 காட்டுப்புறா குஞ்சுகள், அதை வாங்குறது தான் காசு இருந்தது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த சிமியோனாக இருக்கட்டும், அந்த அன்னாளாக இருக்கட்டும், அவர்கள் இருவரும் மரியாதை எப்படி பார்த்திருப்பார்கள், எம்மாடி நீ பாக்கியதி, அம்மா நீ பாக்கியதி, இப்படி ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கிறத நாங்கள் இதுக்காக காத்திருந்தோம், நாங்கள் ஏதோ கண்ணில் பார்க்குறக்காக காத்திருந்தோம், நீ பெற்று எடுத்துகிட்டு நிற்கிறியே, நீ எவ்வளோ பெரிய பாக்கியவதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நமக்கு சொல்ல இந்த குருட்டுத்தன்மை மாற வேண்டும். 2 காசு இருந்தால் தான் உற்சாகமாக இருக்கிறோமே, இந்த குருட்டுத்தன்மை நம்ம விட்டு மாற வேண்டும். பணம் ஒன்றுமில்லை சொல்ல, பணங்கள் அது ஆண்டவர் சொல்லிட்டாரவா, நீ இதை தேடினால் அது என்ன செய்யும், அது உனக்கு பின்னாடி வரும். ஆகவே இதில் 2 காசு கிடச்சிருச்சு, பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் டெபாசிட் பண்ணிட்டுங்கிறதுல போட்டு ரொம்ப இதிலெல்லாம் குதூகலிக்க வேண்டாம். இல்லை, இது இல்லைன்னா என்னமோ நான் அப்படி இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் சொல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யாது, ஒன்றும் குறைபடாது. அதனால் இதற்கு கொடுக்க இது ஒரு கணம், இது ஒரு தேவை. இந்த தேவை தேவன் சந்திப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆனால் நாம் அடிப்படையில் நாம் என்ன ஆகி கொண்டிருக்கிறோம், நாம் பாக்கியவதியாய் மாறிக்கொண்டிருக்கிறோமே, அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போது நாம் வசனத்திற்கு வருவோம். அந்த பட்டியலில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சொல்ல, அதாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள்
சமாதானம் செய்பவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு அதாவது மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பாக்கியவான்கள் பட்டியலில் மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் இவர்களுக்கு என்ன பாக்கியம்? அது அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்கள், இது எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் இது. ஏன் அப்படின்னு கேட்டால், சமாதானம் என்பது என்றால் என்ன அப்படின்னா, சமாதானத்தை நீங்கள் வேதத்தை கண்ணும் கருத்துமாய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது ஒத்த வாக்கிய வேத அகராதி உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், சமாதானம் அப்படிங்கிற அந்த தலைப்பிலே போடப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் போய் வாசித்து பாருங்கள். அதிலே தேவனை பற்றி சொல்லும் பொழுது அல்லது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், தேவனை பற்றி பல அடைமொழிகள் சொல்லப்படும். அதில் எனக்கு தெரிந்து அவரை பற்றி அதிகமான அடைமொழியிலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். சமாதானத்தின் தேவன். பவுல் அடிக்கடி அதை பேசுவார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி இந்த வழியிலே தேவனை பற்றி யாராவது மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இதைத்தான் சொல்வார்கள், தேவன் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்படிம்பாங்க. அப்போது தேவனுக்கும் சமாதானத்துக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்புண்டு. அல்லது தேவன் சமாதானம் உள்ளவர், அல்லது சமாதானத்தின் தேவன், அல்லது சமாதானம். அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் சமாதானம். இப்போ நிறைய பேர் தேவனுடைய பிரசன்னம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு விளங்கி கொள்கிறதே இல்லை. பிரசன்னம் தேவ பிரசன்னம் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது என்னமோ ஏதோ ஒன்று ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறீங்களா? பிரசன்னம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், பிரசன்னம் என்றால் அல்லது தேவ பிரசன்னம் என்றால் என்ன? சமாதானம்தான் தேவ பிரசன்னம். இப்போ நம்ம மத்தியில் இப்போ நாம் கூட ஜெபிக்கிறோம் அல்லவா, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நீர் எங்கள் மத்தியில் என்ன ஆயிரும்? பிரசன்னமாயிரும் கேட்டால் என்ன பிரசன்னமாகிறது? அதை பற்றி அந்த வசனத்தை நாம் விளக்க வேண்டியதில்லை. அந்த வார்த்தை பிரசன்னம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் சமாதானம். தேவன் அங்கிருந்தால் அங்கே சமாதானம் என்ன செய்யும்? அங்கே சமாதானம் இருக்கும். ஏனென்றால் அதுதான் அதான் அவருடைய பிரசன்னம். அதனால தான் திருமணத்திற்காக ஜெபிக்கிற வாலிப சகோதர சோரிகளுக்கு சொல்லும் பொழுது, தேவன் உங்களை ஒன்றை செய்ய சொல்கிறார் அப்படிங்கிறதற்கு அவருடைய பிரசன்னம் அதில் இருக்கிறதா அப்படின்னா, அல்லது வேறு எதை செய்தாலும் சரி, வேறு எதை செய்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய சமூகம் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா, அந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த இடத்துல எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். தேவன் பிரசன்னராக இருக்கிறார் அல்லது தேவனுடைய சமூகம் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அது அந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது அல்லது அந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது அதில் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு முழு சமாதானம் எனக்கு கிடைக்கும், அல்லது என்னுடைய ஆத்மா அங்கே சமாதானம் அடையும். அதான் தேவனுடைய சமூகம் என்பது, தேவனுடைய பிரசன்னம் என்பது. ஏனென்றால் அதான் சமாதானம் அப்படிங்கிறது தேவனோடு கூட அப்படி சம்பந்தப்பட்டது. அதையும் அது ஒரு பிரசன்னமாகவும் அது ஒரு சமூகமாகவும் அவருக்குள் எப்பொழுதும் என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போது இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு அப்போ தேவன் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறதை தான் என்ன செய்வார்? மற்றவர்களுக்கு அவர் செய்வார். அதனால தான் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதம் கூறுகிற போதும் சரி, இதைத்தான் கூற சொல்லி நமக்கு புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. நீங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு போனால், இப்போ ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லுவார் அல்லவா, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக சொல்லுவார் சீசர்களை. அப்படி போகும் பொழுது அந்த காலத்திலே சகோதர சொல்லு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் நாட்டிலே
ஏன் ஆண்டவர் சில விஷயங்களை நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு அவங்களுக்கு சொல்வார். இப்போ இருக்கிறவங்களுக்கு அது கிடையாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ இருக்கிறவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம்னாலும் சொல்ல வேண்டியதில்லை. என்றால் இஸ்ரேல் நாடு வேறு, நாம் வாழுகிற நாடு வேறு. இஸ்ரேல் நாட்டில் என்ன பழக்கம்னு கேட்டால், ஒரு வழிப்போக்கராக அல்லது தேவனை சார்ந்தவர்களாக ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது யார் வந்தாலும் சரி, வழிப்போக்கர் வந்தாலும் கூட வீட்டிலே தங்க வைத்து என்ன செய்வார்கள்? உபசரிப்பார்கள். அது அவர்களுடைய நல்ல பழக்கம். நீங்கள் ஆபிரகாமை, அது யாரிலிருந்து தோன்றினது? ஆபிரகாமிலிருந்து தோன்றினது. பாருங்கள், அவர் வீட்டு வாசப்படியில் உட்காந்துருக்கிறாரு. 2-3 பேர் அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? யாரோ போயிட்டு போகிறாங்க, இங்கே நமக்கே பத்த மாட்டேங்குது, இதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இல்லாமல் அவர்களை ஓடி போய் உபசரிக்கிறார். வந்து தங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழைய கஞ்சி கொடுத்தாரா? இல்லை, ஒரு கன்றை அடிக்க சொல்லி அப்போ அதிலிருந்து ஆபிரகாமிலிருந்து வழிவந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பழக்கம் என்னென்ன? இப்போ இருக்கிற நாட்டை நான் சொல்லவில்லை, பழைய நாட்டை சொல்லுகிறேன். அப்பொழுது அங்கெல்லாம் யார் வந்தாலும் அவர்களை வெளியிலே ராத்தங்க விடமாட்டார்கள். அது ஒரு நல்ல பழக்கம். யோபு அப்படி சொல்லுகிறார். யோபு தன்னை பற்றி சொல்லும் பொழுது, தன்னுடைய நீதிகளெல்லாம் பற்றி பேசும் பொழுது, வழிப்போக்கன் வீதியிலே என்ன செய்யறதில்லை? ராத்தங்கினதில்லை. அது ஒரு நல்ல பழக்கம். அது ஒரு வழிப்போக்கரை உபசரிக்கிற ஒரு பழக்கம். அப்போ அப்படி அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பிரமாணம் இருக்கிறபடினாலே யார் வேணாலும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், நீங்கள் போங்கள் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது போகிற சுவிசேஷகர்களுக்கு கையிலே காசு வைத்திருக்க வேண்டும், மற்ற காரியங்களை வைத்திருக்கலாம். இப்போ அப்படி அந்த வீட்டிற்கு போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த வீட்டை பார்த்து என்ன சொல்ல வேண்டுமா? சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. அது தேவனுடைய ஒரு பொக்கிஷம். அதாவது வீட்டுக்கு ஏதோ பண்டம் வாங்கிட்டு போன மாதிரி, அதாவது வீட்டுக்கு ஒரு பணத்தை கொடுத்த மாதிரி அவர்கள் போய் என்ன சொல்கிறாங்க? அப்போ என்னென்னா, சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்பது தேவனுடைய சொத்து, அது தேவனுடைய சமூகம் அல்லது தேவனுடைய பிரசன்னம். அதை கொஞ்சம் அந்த வீட்டுக்கு நீங்கள் போகும் பொழுது, இப்போ அவங்க தான் உங்களை உபசரிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுங்க? சமாதானம் உண்டாவதாக, தேவனுடைய சமூகம் இங்கே வருவதாக அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அதற்கு ஏற்றவர்கள், அந்த சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அங்கே இருந்தால் அந்த சமாதானம் என்ன செய்யும்? அது அங்கே இருக்கும். இல்லைன்னா அது உங்களோட திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்வார். ஏனென்றால் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்திலே என் ஆத்மா என்ன செய்யாது? குடியிருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சகோதரர்களே, இதை நாம் மனதிலே வைத்துக்கொள்வோம். நாம் அடைகிற சொத்து என்ன? நாம் கொடுக்கிற சொத்து என்ன? அல்லது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறது என்றால் என்ன? நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறது என்றால் என்னன்னு கேட்டால், அதாவது அந்த சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை சொந்தமாய் கொண்டிருக்கிற அந்த தேவன், சமாதானத்தையே தன்னுடைய சொத்தாய் கொண்டிருக்கிற தேவன், சமாதானத்தையே தன்னுடைய சுபாவமாய் கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு நாம் எப்படி ஆகிறோம்? சமாதானத்தின் அந்த தேவனுக்கு நாம் எப்படி ஆகிறோம்? நாம் புத்திரர்களாக. அப்படியானால் ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த மகனுக்கு அந்த சொத்து எப்படி வருகிறதோ அதுபோல நான் இந்த தேவனுடைய புத்திரனாய் மாறுகிறேன். எப்பொழுது அப்படி மாறுகிறேன்னு கேட்டால், சமாதானம் தேவனைப் போலவே சமாதானத்தை விரும்புகிறவனாக, சமாதானம் பண்ணுகிறவனாக நான் மாறும் பொழுது நான் தேவனுடைய புத்திரனாய் மாறிவிடுகிறேன். ஏன் புத்திரன் அப்படின்னு மற்ற எந்த இதற்கும் சொல்லாமல் இந்த விஷயத்திற்கு மட்டும் புத்திரன் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், இது அவருடைய சொத்து. இப்போ அந்த சொத்துக்கு உரிய மகனாக நான் என்ன செய்கிறேன்? நான் மாறுகிறேன் அப்படிங்கிறதான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது சகோதரர்களே, தேவன் சமாதானத்தின் தேவன் நான் இல்லை என்று சொன்னால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டால், நான் அவருடைய பிள்ளையாக இருப்பேன். அதாவது தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கும் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு சின்ன பிள்ளை,
சின்ன பிள்ளை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், யோவான் இதில் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால், அவருடைய நாமத்தின் மேல் அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமாம், இப்படி தான் ஆரம்பிக்கிறோம், இப்படி தான் பிள்ளைகளாக நாம் பிறக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த பிள்ளை வளர்ந்து புத்திரனாய் மாற வேண்டுமாம், புத்திரனாய் மாற வேண்டும். சரி, அது எந்த அடிப்படையிலே புத்திரனாய் மாறுவது அப்படின்னு கேட்டால், இந்த அடிப்படையிலே சமாதானம் பண்ணுகிற ஒரு புத்திரனாக மாறுகிறது, சமாதானத்தை விரும்புகிற ஒரு புத்திரனாய் மாறுகிறது. இப்போது அடுத்ததாக நாம் சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், இந்த சமாதானத்தை யார் முதல்ல உண்டு பண்ணது? அல்லது இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று விதமாக அதை நாம் சொல்லலாம். சமாதானமே என்ன ஏது அப்படின்னு தெரியாதிருந்த காலம் என்று ஒன்று இருந்தது நமக்கு, அது வேறு. அந்த காலத்தில் சமாதான வழியை அறியாதவர்களாகவும் சமாதானம் இல்லாதவர்களாகவும் அதற்கு மிஞ்சி ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாகவும் நாம் வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் யார் முன் வந்தது அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவே முன் வந்து முதல்ல இருந்த பிரச்சனை என்னென்னா, சகோதரர் சொல்லு, இந்த சமாதானத்தை விரும்புகிற தேவனுக்கு விரோதமாக என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அந்த பிரிவினை, பாவம் என்கின்ற அந்த பிரிவினை வந்துதான் தேவனையும் மனுஷனையும் பிரித்தது. அதிலிருந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் சமாதானம் இல்லாமலே இருந்தது. இப்போ இப்படி இருந்த பொழுது ஆண்டவர் தான் முதலாவது வந்து அவரே என்ன செய்தார்னு கேட்டால், அந்த சமாதானத்தை மனுஷனுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஏதோ $1 $2 செலவு பண்ணியெல்லாம் அது நடக்கலை. மாறாக அவரே நம்முடைய சமாதான காரணராக மாறினார். அவரே நம்முடைய சமாதான காரணராய் மாறி சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் பண்ண விளைக்கிரயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். பகையை சிலுவையினாலே கொன்று, அல்லது பாவத்தை சிலுவையினாலே கொன்று அவர் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இப்படி சமாதானத்தை அவர் என்ன செய்தார்? அவர் செய்தார். அப்படிதான் நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் பட்ட பாடுகள் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது அப்படி தான் நாம் என்ன செய்தோம்னு கேட்டால், சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பின் மூலமாக தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். இப்போ அவருக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாகிவிட்டது. இந்த வார்த்தையை நான் பேசுகிறது சாதாரணமாக உங்களுக்கு தோன்றலாம், சமாதானம் உண்டானது, சமாதானம் சகமானம் சொல்லி. ஆனால் அதெல்லாம் சாதாரண காரியங்கள் அல்ல, அவையெல்லாம் சாதாரணமாக அது நடக்கவில்லை. அப்போ தேவன்தான் முதலாவது இறங்கி வந்து மனுஷன் தன் வழியிலே போய் கொண்டிருந்த மனுஷனை தேடி வந்து அவர்தான் என்னோடு கூட சமாதானமாக வா என்று அவர் சொல்லி, அந்த சமாதானம் மனிதரோடு சமாதானம் ஆவதற்கு தடையாக இருந்தது என்ன? பாவம் தடையாக இருந்தது. அந்த பாவத்தை அவருக்கு அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் சமாதான காரணர், அவர்தான் சமாதானம் பண்ணினவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த விஷயத்தில். அதற்கப்புறம்தான் எனக்கு இதெல்லாம் கிடைத்தது. சரி, இதை மையமாய் வைத்து கொண்டு இப்பொழுது அடுத்ததாக நான் இதை அறிந்து கொண்டேன் என்று வரும்பொழுது, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே சகோதர சொல்லு, சமாதானம் தேவனுக்கும் எனக்கும் எப்பொழுதும் சமாதானம் இருக்கிறதா அப்படிங்கிறதை உன்னிப்பாய் பார்த்து கொண்டே வர வேண்டும். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன? நாம் ஏற்கனவே பார்த்தது போல தேவனுடைய சமூகம் என்றால் என்ன, தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்னன்னு கேட்டால், அந்த தேவ சமாதானம் என் இருதயத்தை வந்து ஆளுகிறதாக அல்லது நிறைந்திருக்கிறதாக ஆண்டவர் தன்னுடைய சீசரிடத்தில் சொன்னார் அல்லவா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் என்ன செய்யலை, கொடுக்கல அப்படிங்கிறார். அப்போ அதிலிருந்து ஒன்றை கண்டுபிடித்து கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அப்படின்னு சொன்னால்
அது சில வெளிப்படையான விஷயங்களைத்தான் மனிதனுக்கு செய்யும். அதாவது வெளிப்படையாக சில காரியங்கள். இப்போ 10 குடம் தண்ணி கிடைக்குது, இன்றைக்கி 10 குடம் தண்ணி கிடச்சிருச்சு. இப்போ அந்த காலத்தில் இடுவாயில் பார்த்தீங்கன்னா பெரிய தண்ணி கஷ்டமாக இருக்கும். அப்போ எப்போ அந்த அன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு கேட்டால், இன்றைக்கி தண்ணி குழாயடியில் சண்டை நடக்காமல் ஒரு 5 குடம் தண்ணி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கிடைக்குன்னா அது ஒரு சமாதானம். இப்போ இப்படி தான் உலகம் கொடுக்குற பிரகாரமாக அப்படின்னு கேட்டால், உலகம் இப்படி இந்த உலகப் பொருளை வைத்து தான் இப்படி ஆகும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி, அந்த திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்ன திடன் கொள்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த திடன் என்ன அப்படின்னா, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த உலகத்தாலே மலை போல பிரச்சனை வந்தாலும், இந்த பூமியே நிலை மாறி அசைந்தாலும், ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானம் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அதனால தான் சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து கடலில் பிரயாணம் போகிறார்கள். பிரயாணம் போகும் பொழுது என்ன நடக்கிறது? கடலில் புயல் வருகிறது, கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று அடிக்கிறது. இவர் என்ன செய்கிறாரு கேட்டால், இவர் பாட்டுக்கு பாவம் நைட்டு நீ தூங்காமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரோ என்னமோ தெரியல, அத்தனை காற்றுலையும் நல்லா தூங்குறாரு. யார்? ஆண்டவர். இது நீங்கள் யோசித்து பாருங்கள். யாராவது கையை தொட்டாவே நமக்கு என்ன செஞ்சிருது? முழிப்பு வந்துடுது. ஐயோ என்ன, திடீர்னு நைட்டில் 12 மணிக்கு மனைவி என்னங்க எந்திரிங்கன்னா புருஷன் என்ன செய்கிறார்? பயந்து அரண்டு என்னாச்சு. ஆனால் இவரோ என்ன செய்கிறார்? அங்கே 12 பேரும் அடியாக அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அடே பேதுரு, தண்ணி எடுத்து, அதை படகுல இருக்கிற தண்ணி எடுத்து கீழே ஊற்று, அதை பண்ணு இதை பண்ணு, நீ இப்போ இதை போடு, துடுப்பை போடு, அங்கே திருப்பு இங்கே திருப்புன்னு கத்திட்டு கிடக்கும்போது இவரோ என்ன செய்கிறார்? நல்லா தூங்குகிறார். சரி, தூங்குற போது ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. தூங்கி எந்திரிச்ச பிறகாவது அவர் ஏதாவது பதறாரா? இல்லை. ஏன் பதறவில்லை அப்படின்னு கேட்டால், அந்த தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்தில் என்ன செய்தது? அவருடைய இருதயத்தில் இருந்தது. இந்த கடலில் விழுந்து சாவது என் பிதாவினால் அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படிங்கிறதே அவர் அறிந்திருந்தார். அதாவது அவர் எப்படி சமாதானமாக இருந்தார் கேட்டால், அதான் அந்த சகோதரர்களே, சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் வரைக்கும் கலங்க வேண்டியதில்லை. சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன நஷ்டங்கள் வரட்டும், என்ன கஷ்டங்கள் வரட்டும், என்ன விபரீதங்கள் நடக்கட்டும், விட்ட அடுத்த கடல் கப்பல் மட்டும் குப்புற விழுந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் மூழ்கிடுவோம் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் விளக்கமாக பேசுனா, கடல் கப்பல் மூழ்குச்சுன்னா எல்லாரும் செத்து போயிருமே, நாங்கள் இவ்வளவு கவலைப்பட்டுருக்குறோம், உங்களுக்கு ஒரு துளியாவது கவலை இருக்குதா? உங்களுக்கு ஒரு துளியாவது கவலை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில், நாங்கள் சாகிறதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க. அது ஏதோ ரொம்ப ஞானமான பதிலை போல தோன்றுகிறது. சூழ்நிலைகளை தெளிவாய் புரிந்து கொண்டு பேசுகிறது போல, இது இப்படி நடந்துட்டா, அது அப்படி நடந்துட்டா, இது இருந்துட்டா, அப்படியே சூழ்நிலைகளை என்று அவங்களுக்கு தெரியுமே. அவங்க தான் கடல் இருக்கிற ஆள் இல்லாச்சு. ஆனால் தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று சொன்னால், சகோதர சொல்லே, உண்மையை சொல்லுகிறேன், நான் பொய் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன், நாம் கலங்க மாட்டோம். ஏன் கலங்க மாட்டோம்? என் சமாதானம். யார் சமாதானம்? கடலின் மத்தியிலே, புயலின் மத்தியிலே எழுந்து உட்கார்ந்து அமைதியாக அதட்டி ஜெபித்த அந்த சமாதானம். அல்லது மலைக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற, மலைக்கு வர கொண்டு தள்ளி விடணும். எங்கள் சர்ச்சில் வந்துக்கிட்டு எங்கள் ஜனத்தை குறைச்சி பேசுகிறியா நீ? இன்றைக்கி சபைகளை பாருங்கள், சாதி சண்டைகள் பெருகிவிட்டது. சபைகள் என்ன பெருகிவிட்டது? ஜாதி சண்டைகள். எவனாவது ஒரு பிரசங்கியார் இந்த ஜாதியை குறைத்து பேசிவிட்டால் அந்த ஜாதி தான் அந்த சபையில் மெஜாரிட்டி என்று வைத்துக்கொள்வோம். அப்புறம் அந்த ஆள் என்ன ஆவாரோ. அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண போனார். பிரசங்கம் பண்ண போன இடத்துல வெறும் வசனத்தை மட்டும் பேசிட்டு வரலாமா இல்லையா? ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் என்ன பிதா என்ன சொல்கிறார் அதைத்தான் சொல்லுவார். அங்கே போய் பாலிசெல்லாம் பேசிட்டு வர மாட்டார்.
இன்றைக்கு பாலிசான பிரசங்கிகள், சபை பாகுபாடற்ற போர்வையிலே பாலிசான பிரசங்கிகள் பெருகிவிட்டார்கள். எங்கே, எப்படி, எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசி பிரச்சனை இல்லாமல் வர வேண்டும் என்கின்ற பாலிசான பிரசங்கிகள் கிறிஸ்தவத்தில் பெருகிவிட்டார்கள். இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பிரசங்கி அல்ல. அவருடைய சொந்த ஊருக்கு போனார், சொந்த ஊரில் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் பொழுது பாதி பிரசங்கத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தது. பாதிக்கு மேலே என்ன சொன்னார்? இஸ்ரேலிலே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனாலும் தேவன் என்ன செய்யவில்லை? சீரியாவில் இருக்கிற நாகமான் குஷ்டரோகி அல்லாமல் அதேபோல் இஸ்ரேலில் அநேகம் விதவைகள் இருந்தார்கள், ஆனால் சாரிபாத்து விதவைக்கு இடத்தில் தான் அனுப்பப்பட்டார் சொன்னால், அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள்லாம் தாழ்ந்த ஜாதியா? அல்லது எங்கள் சர்ச்சில் வந்துக்கிட்டு நீ அவங்கள எப்படி பெருசாக நீ பேசலாம்? கோவமே அதுதானுங்க, கோவமே அதுதான். இன்றைக்கு சபைகளெல்லாம் சங்கங்களாக மாறிவிட்டது இல்லை. ஆகவே என்ன செய்தாலும் கேட்டால், எங்கள் சர்ச்சில் வந்துக்கிட்டு எங்களை உயர்த்தி பேசாமல், யூத ஜனத்தை உயர்த்தி பேசாமல், நீ சீரியனாகிய நாகமானை பற்றி பேசுகிறாய், சாரிபாத் விதவை பற்றி, இவங்களெல்லாம் புறஜாதிகள், இவங்களை பற்றி இவங்ககிட்ட ஆண்டவர் அனுப்புனார்னு பேசுகிறியே, உன்னை சும்மா விடுவோமா? விடமாட்டோம். என்ன செய்வோம்? பிடிச்சி தள்ளுங்கடா, மலையிலேருந்து தள்ளுங்கடான்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து போயிருப்பார் யோசித்து பாருங்கள். அவங்க என்ன வாதங்கம்னா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அல்லது நம்ம ஊர் போலீஸ் ஜீப் மாதிரி போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போயிருப்பாங்களா? தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க, அவரை தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர் எப்படி இருந்தார்? அவருடைய இருதயத்திலேயோ அவர் பூர்ண சமாதானம் உள்ளவராக இருந்தார். அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு யார் பிடிச்சி தள்ளுறது அப்படின்னு போட்டி வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் உண்டு, குற்றமில்லாத ரத்தப்பள்ளியாக இருந்தால் அது என் மேலே வந்துருமேன்ட்டு நீயா நானான்ட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள், நான் வாரன்ட்டு என்ன வந்துட்டார். அவர் வாட்டுக்கு இறங்கி போயிட்டார் இயேசு கிறிஸ்து. அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அப்புறம் வாரேன் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போது இதுதான் சகோதரர்களே, இதுதான் அவருடைய சமாதானம். இப்போ அந்த சமாதானத்தை யார் கொடுத்துருக்கிறார்? இனிமேல் கொடுக்க போகிறார் என்றல்ல, நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சமாதானத்தினால் நிறைந்து வாழ்ந்தால் இந்த வெளிப்பிரகான சூழ்நிலைகள் நம்மை ஒன்றும் செய்யாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவையும் கூட ஆளுகை செய்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அதுவும் அந்த தெய்வீக சமாதானம்தான். அதனால தான் எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்திலே சமாதானம் இல்லையோ அப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவரே நான் இங்கே என்ன செய்தேன் என்று யோசித்து பாருங்கள். இப்போ திரும்ப நான் சொல்கிறேன், இந்த 3 காரியங்களுக்கு வருவோம். 1, தேவனோடு கூட சமாதானம் பண்ணுகிறது. இப்போ சமாதானத்தை அவர் பண்ணி வைத்து எனக்கு காண்பித்து விட்டார். இப்போ எனக்கு தெரியும் சமாதானத்தை தேவன் ஏற்கனவே என்னோடு பண்ணிவிட்டார். இப்போ நான் அதை கெடுத்து போட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் தான் எழுந்து போய் நான் அந்த சமாதானத்தை சரி செய்ய வேண்டும். அப்படியானால் என்ன செய்வது? நான் என்னுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை, ஆண்டவரே நான் ஜெபிக்க உட்காரும் பொழுது எனக்கு சமாதானம் இல்லை. இப்போ என்ன காரியம்? ஆண்டவரே நான் என்ன செய்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செய்திருந்தால் அதை என்ன செய்யணும்? அதை அறிக்கை செய்யணும். அதை செய்துவிட்டு தான் மற்ற காரியங்களை செய்யுங்கள். அதை தயவு செய்து அந்த தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பை குறித்து அவ்வளவு கருத்துள்ளவராக இருக்க வேண்டும். தேவனோடு கூட ஒரு வசனத்தை நான் காலையிலே பார்த்தேன். யோபின் புஸ்தகத்திலே அந்த எலிப்பாஸ் என்கிறவன் யோபுக்கு ஒரு புத்தி சொல்வான். யோபு 22ஆம் அதிகாரத்தில் அது ஒரு நல்ல புத்திமதி. அது இந்த எலிப்பாஸுங்கிறவங்களெல்லாம் பெரிய ஆளாக நினைக்கிறதில்ல, ஆனால் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே யோபு 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். யாரோடு? தேவனோடு கூட பழகி அவரோடு கூட எப்பொழுதும் என்ன செய்? சமாதானமாயிரு. ஏனென்றால் இந்த சமாதானம்தான் அவருடைய பிரசன்னம், இந்த சமாதானம்தான் அவருடைய சமூகம்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, என் சமாதானம் எனக்கும் அவருக்கும் சமாதானமாக இருக்கும் அப்படிங்கிறதான். நான் அவரோடு கூட பழகி அல்லது நான் தேவனோடு கூட பழக 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 இந்த சமாதானத்தை காத்துக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு சின்ன விஷயமாக சகோதரர் சொல்லே, தேவனோடு கூட நீங்கள் நெருங்கி சேர 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 நீங்கள் அதிக பாவத்தை குறித்து அதிக உணர்வு உங்களுக்கு வரும். அதிக உணர்வு வரும். ஒன்றை செய்யும் பொழுது அதில் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்க பார்க்க அல்லது அவருடைய சுயநலமில்லாத அந்த நன்மையான இருதயத்தை பார்க்க பார்க்க நிறைய விஷயங்கள் நாம் செய்கிறதில் இருக்கிற சுயநலங்கள் நமக்கு தெரியும். அப்போ என்ன செய்ய வேண்டும்னு கேட்டால், ஆண்டவரே என்னை மன்னித்தரலும், என்னை மன்னித்தரலும். அப்போ இது எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த சமூகம், தேவனுடைய சமூகம் என்றால் என்ன, அந்த சமாதானம் எனக்குள் குறையும். அப்பொழுது நான் அவரோடு பழக பழக, அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும் கேட்டால், இது இந்த வரிசை இது மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கும். இது போய்கொண்டே இருக்கும். அவரோடு கூட பழக 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 நான் என்னிடத்தில் இருக்கிறதை உணர்கிறேன். அப்பொழுது ஆண்டவரே நான் சமாதானம் பண்ணுகிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகச்சிறந்த தேவ மனிதர். அவர் தன்னை பற்றி சொல்கிறார், பாவிகளிலே பிரதான பாவி நான் அப்படிங்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர் அந்த ஊரில் இருக்கிற மோசமான பிறவியை விட மோசமானவராக இருந்தாரா? இல்லை 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 இல்லை. தேவனோடு கூட நெருங்கி சேர 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 தன்னை பாவியிலே பிரதான பாவியாக உணர்ந்தார். தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பிலே எப்பொழுதும் இருந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அப்போ அவர் நல்லவர் இல்லையா? இல்லை. தேவன் இருக்கிறது போல நான் இல்லை. தேவன் தீமையினால் சோதிக்கப்படாதவராகிய நல்லவர், ஆனால் நானும் சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனோடு கூட பழக பழக அனுதினமும் அவரோடு கூட நான் சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்பொழுதுதான் அந்த சமூகம் அவருக்கும் எனக்கும் எப்பொழுதும் இருக்கும். அதே போல் சகோதரர்களே, நம்முடைய உறவுகள் நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். இதிலேயும் கூட சில நேரங்களில் அந்த வசனத்தை பாருங்கள், ஐக்கியத்தை பற்றி பேசும்பொழுதுதான் பவுல் இதை சொல்லிக் கொடுப்பார். ஐக்கியத்தை பற்றி பேசும்பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சமாதானமாக இருப்பதற்கு, இப்போ நாம் சொல்லலாம் மற்றவர்களோடு கூட சமானமாக இருப்பதற்கு அவங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லலாம். நல்லது, அவங்க சரியில்லை தான். ஆனால் என்னிடத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஒன்று இருக்குமானால், உதாரணமாக நிறைய சகோதரர்களுக்கு பொறாமை இருக்கிறது. ஏன் ஒரு சகோதரனோடு கூட அப்படியே கட்டி அணைத்து கொள்ள முடியறதில்லை? ஏதோ எனக்கு ஒரு பொறாமை, என்னிடத்தில் இல்லாத அவரிடத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு பொறாமை. அப்போ இந்த பொறாமை அப்படிங்கிற இந்த பகையை அல்லது அவர் பேசுகிற விதம் எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. இப்படி எதுவாக இருக்கலாம். இப்போது அதனால் எனக்கும் அவருக்கும் என்ன இல்லைன்னு கேட்டால் இந்த சமாதானம் இல்லை. ஆனால் நாங்கள் பிரைஸ் சொல்லுகிறோம், எல்லாம் சொல்லுகிறோம். இப்போ அதை எப்படி சமாதானம் பண்ணி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:15 சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால், சமாதானத்தை எப்படி பண்ணுகிறதுங்க அப்படின்னா எப்படி பண்ண வேண்டும் என்று அவர் காண்பித்து விட்டார். எனக்கு யார் காண்பித்து விட்டார்? இயேசு காண்பித்து விட்டார். எப்படி காண்பித்தார்? சிலுவையிலே பகையை கொன்று. எனக்குள் எழும்புகிற அந்த பகையை நான் கொள்ள வேண்டும். இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொன்னால், சமாதானம் பண்ணுகிறதற்கு என்ன நடக்க வேண்டும்? மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற சமாதானத்தை சரி பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணார்? அவர் சிலுவையினாலே கொன்றார். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள் இருக்கிற பாவத்தை, எனக்குள் இருக்கிற பொறாமையை, எனக்குள் இருக்கிற ஒத்துப்போகாத தன்மையை, எனக்குள் இருக்கிற சுயநலத்தை,
என்னுடைய இஷ்டத்திற்கு தான் நான் நடப்பேன், எனக்கு இப்படி தான் போவேன் அப்படிங்கிற அதை சிலுவை நாளை கொன்றால் நான் யாரோடும் சமாதானமாக இருக்க முடியும்? சபையிலே அந்த அந்த சமாதானத்தை, அதாவது அது சகோதர சொல்ல நான் சமாதானம் சொல்கிறனால தயவுசெய்து சாதாரணமாக நினைக்காதீங்க. இது தேவனுடையது, இது தேவனுடைய பிரசன்னம். எனக்கும் என் சகோதரனுக்கும் மத்தியிலே தேவனுடைய சமூகம் இருக்கிறது. எனக்கும் என் சகோதரனுக்கு மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. எங்கெல்லாம் சமாதானம் பாத்திரன் அல்லது சமாதானம் பண்ணுகிறவன் இருக்கிறானோ அங்கெல்லாம் எது வந்துவிடும்? சமாதானம் வந்துவிடும். ஆனால் இந்த ரெண்டு பேருமே சமாதானம் பண்ண தெரியாத சமாதான பாத்திரங்களாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தேவ பிரசன்னம் அந்த இடத்துலேருந்து போய்விடும். அவர்கள் ரெண்டு பேரும் கூடி வரும் பொழுது சிரித்தாலும் சினந்தாலும் என்ன இல்லை? அமைதி இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும் நம்முடைய ஐக்கியங்கள் எல்லாம். இல்லை, தேவனுடைய பிரசன்னம் வருகிறது, சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிற அந்த இடத்துல அது வந்துவிடும். கடைசியாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை, அதை பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அதை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் கூடுமானால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 12:18 கூடுமானால் உங்கள் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு என்ன செய்யுங்கள்? சமானமாக இருங்கள். சொல்ல உலகத்தாரோடு கூட சமானமாக இருக்கிறது கூடாத காரியம்தான். அது கூடுமானால் அப்போ என்னன்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இதற்கு சரியான உதாரணம் யாருன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஈசாக்கு கிணறு தோண்டுவான். அந்த தோண்டுகிற அவனுடைய சொந்த கிணறுக்கு தான் நினைக்கிறேன். ஆனால் அதை அந்த மற்ற ஜாதிக்காரங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இதுக்காக அவன் வாக்குவாதம் பண்ண மாதிரி எங்கேயுமே இருக்காது. அதனால கடைசியில் அவர்கள் என்ன செய்வார்கள் கேட்டால், அவர்கள் அப்போது வாக்குவாதம் பண்ணாத அவனோடு கூட சமாதானத்தை விரும்பின அவனோடு கூட யார் இருந்தார்? தேவன் இருந்தார், அல்லது தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய சமூகம் இருந்தது. அதனால் அவங்க அந்த புறஜாதியாரே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? தேவன் மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதை கண்டோம். அதனால் நாங்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சகோதரர் சொல்லி இந்த உலகத்தாரோடு கொடுக்குற இந்த தொடர்பு கூட நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்மால் முடிந்த வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். ஒருத்தர் பணம் கொடுக்கலையா, கேட்குறது தப்பு கிடையாது. நானும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் யாரோடும் சண்டை போட மாட்டேன், வாக்குவாதம் பண்ண மாட்டேன், சொத்துக்காக வாக்குவாதம் பண்ண மாட்டேன், சொந்தக்காரர்களோடு கூட வாக்குவாதம் பண்ண மாட்டேன். இல்லை என்றால் கூடுமானால் எல்லாரோடும் ஏனென்றால் அங்கே என்ன இருக்கிறதுன்னு கேட்டால், அப்படி இருந்தால் அங்கே தேவ சமூகம் அங்கே இருக்கும்.